பாகிஸ்தான் மண்ணில் இருந்தே இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத சதி குறித்த ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் இப்போது வெளியாக உள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த மத போதகர் ஹல்லாமா முகமது நசீர் மதனி என்பவர் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சயீத் குறித்து பேசும்போது அவர் சுமார் 10,000 பயங்கரவாதிகளை திட்டமிட்டு காஷ்மீருக்கு அனுப்பியதாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானின் பகவல்பூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அவர் ஆற்றிய இந்த உரை காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானின் நேரடி பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை இந்த வாக்கு மூலம் வலுவாக உறுதிப்படுத்தியுள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு அல்-கொய்தா மற்றும் தாலிபான்களுடன் தொடர்பு வைத்திருப்பதால் கடந்த 2005ஆம் ஆண்டிலேயே ஐக்கிய நாடுகள் சபை அந்த அமைப்பிற்கு தடை விதித்தது. குறிப்பாக 166 உயிர்களை பலி வாங்கிய 2008ஆம் ஆண்டு மும்பை 26/11 தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீத் சர்வதேச அளவில் தேடப்படும் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டார். இந்தியா பல ஆண்டுகளாக அளித்து வரும் ஆதாரங்களை மறுத்து வந்த பாகிஸ்தானுக்கு அவர்களின் சொந்த நாட்டு மத போதகரை அளித்துள்ள இந்த வாக்குமூலம் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தகவல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட கோரமான தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கும் ஹபீஸ் சயீத்திற்கும் நேரடி தொடர்பு இருப்பதை இந்திய புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து ஜம்மு நீதிமன்றம் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்துள்ளது. மேலும் மும்பை காவல்துறையும் தலைமறைவாக உள்ள ஹபீஸ் சயீத் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அவர்கள் இல்லாத நிலையிலேயே வழக்கை தொடர்ந்து நடத்தும் சட்டப்பூர்வமான பணிகளை தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் தனது மண்ணில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளை ஒடுக்க தவறி வருவதை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றன. இத்தகைய சூழலில் 10,000 பயங்கரவாதிகள் ஊடுருவியதாக கிளம்பியுள்ள இந்த தகவல் காஷ்மீர் விவகாரத்தில் சர்வதேச அழுத்தத்தை பாகிஸ்தான் மீது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது போல பயங்கரவாதத்திற்கு புகலிடம் அளிப்பதை நிறுத்திவிட்டு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பிராந்தியத்தில் அமைதி நிலவும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி உள்ளது. நீதியின் பிடியில் இருந்து தப்பி வரும் ஹபீஸ் சயீத் போன்றவர்கள் மீதான சட்ட போராட்டத்தை இந்தியா இன்னும் தீவிரப்படுத்தும் என்பதையே தற்போதைய நகர்வுகள் காட்டுகின்றன.